ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்மீர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு சேப்பக்கிழங்கு வறுவல். ஆந்திரா ஸ்டைலில் காரசாரமான சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். சேப்பக்கிழங்கை வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அதை குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் போச்சுன்னா குழஞ்சிடும், அதனால் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு அரை ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு சேப்பக்கிழங்கை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா அதிலே மிக்ஸ் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம் அரை ஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூனு அரிசி மாவு தூவிட்டு கிளறி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஆந்திரா ஸ்டைலில் சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி. இது எல்லா டிஷ்ஷுக்கும், எல்லா சாதத்துக்குமே செட் ஆகும். சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். வெரைட்டி ரைஸ்க்கும் செட் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். டேஸ்டியான டிஷ் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் செய்யலாம், ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.